Hello friends, இன்னைக்கு நம்ம கிரேஸ் டியூஷன் செட் யூடியூப் சேனலில் NCERT கிளாஸ் 10 சயின்ஸ் சாப்டர் 1 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷனோட பார்ட் 1 சீரீஸ் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கிரேஸ் டியூஷன் செட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் சாப்டர் 3 மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 சீரீஸாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸாம் டேஸாக இருக்கிறனால நீங்கள் வேகமாக ரிவைஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து பயனடைகிறதும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்ச் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பாருங்கள், ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா அதோட மேட்டர் சேஞ்ச் ஆகும், ஆனால் கெமிக்கல் ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மெல்ட் பண்ணுறோம், ஒரு ஐஸ் கட்டி இருக்குது, அதை நான் மெல்ட் பண்ணுறேன்னா என்ன ஆகும், ஐஸ் வாட்டராக மாறும். திரும்ப அதை நான் பாயில் பண்ணேன்னா என்ன ஆகும், வேப்பராக மாறிடும்ல. ஸோ மெல்ட்டிங், அதுக்கப்புறமா பாயிலிங், இது எல்லாமே ஃபிசிக்கல் சேஞ்சை தான் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், சாலிட்லேருந்து லிக்விடுக்கோ லிக்விட்லேருந்து கேஸ்க்கோ தான் மாறப்போதே தவிர எல்லா இடத்துலையும் நான் H2O அப்படின்ற கெமிக்கல் ஐடென்டிட்டி தான் கொடுப்பேன். ஸோ கெமிக்கல் ஐடென்டிட்டி மாறாது. கெமிக்கல் சேஞ்சில் அப்படி கிடையாது. நியூ ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பஷன், ராட்டிங், ரஸ்டிங், டைஜஷன். கம்பஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பஷன் மூலமாக எனக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஒரு கோலியோ இல்லை எல்பிஜியோ நான் கம்பஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்போது எனக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிடைக்குது. ஸோ நியூ ப்ராடக்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது கெமிக்கல் சேஞ்ச். இல்லை எந்த ஒரு புது கெமிக்கல் ஃபார்ம்லாம் இருக்கக்கூடிய நியூ ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகலை, அது சாலிட்லேருந்து லிக்விடுக்கும் லிக்விட்லேருந்து கேஸுக்கும் அதோடய ஃபிசிக்கல் ஸ்டேட் தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது ஃபிசிக்கல் சேஞ்ச். அது இப்போது எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துட்டு which one of the following is physical change அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா which one of the following is not a physical change கொடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. கம்பஷன்னா எப்போவுமே கெமிக்கல் சேஞ்ச் மறக்கக்கூடாது. இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், the process in which one or more substance react to form new substance. கெமிக்கல் சேஞ்சில் நம்ம சொன்னோம்ல, ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது ஒன்றே இல்லை அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகி புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸை கொடுக்கும். இதை தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ரியாக்ட் ஆகி கம்பைன் ஆகி எனக்கு புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா அதை நான் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவேன். ஃபிசிக்கல் சேஞ்சில் அப்படி கிடையாது, சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 ரியாக்டன்ட் இருக்குது, அது சேர்ந்து எனக்கு ப்ராடக்ட் கொடுக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போவுமே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணும். அது என்ன லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ரியாக்டண்ட்டில் இருக்கக்கூடிய மாஸு அப்படியே ப்ராடக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எந்த மாஸுமே க்ரியேட்டும் ஆகாது, நடுவில் டிஸ்ட்ராயும் ஆகாது, அதுக்கு பதிலாக கன்சர்வ்டாக இருக்கும். ஸோ ரியாக்டண்ட்டில் என்ன மாஸ் இருக்கோ அது அப்படியே ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆகிடும். இதை தான் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் neither created nor destroyed during the reaction, சரிங்களா? அதனால தான் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போவுமே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், எப்படி எழுதலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன 1 or more ரியாக்டன்ஸ் சேர்ந்து ஒரு புது ப்ராடக்டை கொடுக்குதுன்னு சொன்னோன்னா, ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஈக்குவேஷன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்கும். கார்பன் அப்படின்னு சொன்னால் நான் C அப்படின்ற சிம்பிள் எழுதுவேன். வாட்டர் அப்படின்னு சொன்னால் H2O அப்படின்ற ஃபார்முலாவில் எழுதுவேன். ரேஷியோ அப்படின்னா வாட்டர் H2O, ஹைட்ரஜன் 2 இருக்க போது, ஆக்சிஜன் 1 இருக்க போகுது. ஸோ ஹைட்ரஜனோட அளவும் ஆக்சிஜனோட அளவும் எந்த வீதத்தில் அது மிக்ஸ் ஆக போகுதுன்றது தான் ரேஷியோவில் நம்ம சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனை ஒரு ஷார்ட் ஹேண்டாக நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன் தேவை. கெமிக்கல் ஈக்குவேஷன் எதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுகிறோம்? சிம்பிள்ஸ், ஃபார்முலா அண்ட் ரேஷியோவை யூஸ் பண்ணி ரியாக்டன்ஸ்லேயும் இருக்க ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம எழுத போகிறோம், சரிங்களா? ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷன்றது ஒன்றுமே இல்லை, ரியாக்ஷனை நம்ம ஷார்ட் ஹேண்டாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் யூஸிங் சிம்பிள், ஃபார்முலா அண்ட் ரேஷியோ. மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். 1 or more சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஆகி நியூ சப்ஸ்டன்ஸ் எனக்கு கொடுக்க போகுது.
ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகி நியூ சப்ஸ்டன்ஸை கொடுக்க போகுது. அது எப்போவுமே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை கெமிக்கல் ரியாக்ஷன் ஒபே பண்ணோம். மறக்கக்கூடாது. எக்ஸாமில் எம்சிக்யூஸில் கேட்பாங்க, எது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்வியஸ்லி கெமிக்கல் ரியாக்ஷன் ஒபே பண்ணுங்க. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். இதை ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க போகிறேன். ஸோ பாருங்கள், H2 + O2 will give me 2H2O. இந்த ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ரியாக்டன்ட், ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது ப்ராடக்ட். அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி ஒரு புது சப்ஸ்டன்ஸ் எனக்கு கொடுக்குது. அது தாங்க வாட்டர் அப்படின்ற புது சப்ஸ்டன்ஸ் கொடுக்குது. இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நான் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2ன்றது ரேஷியோவை யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எப்போ சொல்லுவோம்? ஸோ பாருங்கள், எப்போ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் சொல்லுவோன்னா, ரியாக்டன்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டமும் ப்ராடக்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், தராசில் பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு முன்னாடி ஒரு 2 இருக்கா, கீழே ஒரு 2 இருக்கா, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 4. ஸோ ப்ராடக்ட் சைடில் பாருங்கள், அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு முன்னாடி ஒரு 2 கீழே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் 4. ஸோ 4 ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சா? ஆக்சிஜன் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் O கீழே 2 இருக்கா, ரைட் சைடில் பாருங்கள் ஓக்கு முன்னாடி, அதாவது ஹைட்ரஜனுக்கு முன்னாடி இருக்க 2 அப்படியே அந்த ஓக்கு வரும். ஸோ அங்கேயும் 2 இருக்கா. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனு நம்மளை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ரியாக்டன்ட் சைட், ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது ப்ராடக்ட் சைட். ஸோ ரியாக்டன்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டமோ ப்ராடக்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டமோ எப்போவுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷனில் நம்பர் ஆஃப் ஆட்டம் அண்ட் ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அதே தான் திரும்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சேம் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி வாட்டர் கொடுக்குது. ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜனை நான் ரியாக்டன்ஸ்ன்னு சொல்லுவேன், வாட்டரை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். கரெக்டுங்களா? அந்த ஹைட்ரஜனுக்கு கீழே ப்ராக்கெட்டில் பாருங்களேன் GLன்னு கொடுத்துருக்காங்களா, அது அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை குறிக்குது. ஜினா கேஷியஸ் ஃபார்மில் இருக்குது, எல்என் லிக்விடில் இருக்குது அப்படின்ற அதோட ஃபிசிக்கல் தன்மையை குறிக்கிறது தான் அந்த ப்ராக்கெட்டில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பாருங்கள், அந்த ஆரோ மார்க் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் சைடில் 4 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் ப்ராடக்ட் சைடில் பாருங்கள் 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால இது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இதில் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இருக்கா? ஆமாங்க இருக்குது. மாஸ் வந்து அப்படியே சேமாக தான் இருக்குது ரியாக்டன்ட் சைட்லேயும் ப்ராடக்ட் சைட்லேயும். இங்கேயும் 4 ஹைட்ரஜன், அங்கேயும் 4 ஹைட்ரஜன், இங்கேயும் 2 ஆக்சிஜன், அங்கேயும் 2 ஆக்சிஜன். சரிங்களா? ஸோ எப்போவுமே கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் எப்பவுமே கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணோம். அதை தான் நான் திரும்ப ஃபஸ்ட் லைன்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போவுமே கன்சர்வேஷன் ஆஃப் மாஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ அதே தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2Mg + O2 will give 2MgO. இது SGன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதுலாம் அதோட ஃபிசிக்கல் கண்டிஷன். இது ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ரியாக்டன், ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது ப்ராடக்ட். அந்த மெக்னீஷியமுக்கு முன்னாடி இருக்க 2 கோஎஃபிஷியன்ட், ஆக்சிஜனுக்கு கீழே இருக்கிறது சப்ஸ்கிரிப்ட். சரிங்களா? ஸோ ரியாக்டண்ட்டை கன்சியூம் பண்ணிவிட்டு ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் எனக்கு புதுசாக ஃபார்ம் ஆகும். அது கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது கெமிக்கல் ரியாக்ஷனில். அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு டைப் காம்பினேஷன் ரியாக்ஷன், ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீகம்போஷன் ரியாக்ஷன். டீகம்போஷன்லேயும் 3 இருக்குது: தெர்மல் டீகம்போஷன், எலக்ட்ரிக் டீகம்போஷன் அண்ட் ஃபோட்டோ டீகம்போஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த காம்பினேஷன் டீகம்போஷன் மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். மீதி டைப்ஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அதிலே டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன, அதிலோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் என்ன, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் என்ன. ஸோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் வருங்க இந்த லெசன்லேருந்து. ஸோ காம்பினேஷன் பாருங்கள், கம்பைன் அந்த வேர்ட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏவும் பியும் கம்பைன் ஆகி ஏபி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது. அதாவது ஏன்ற ஒரு ரியாக்டன் பின்ற ஒரு ரியாக்டன் சேர்ந்து கம்பைன் ஆகி புதுசாக ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கொடுக்க போகுது. அதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ 2 ரியாக்டன் கம்பைன் ஆகி ஒரே ஒரு ப்ராடக்டை கொடுத்துச்சுன்னா அதை நான் காம்பினேஷன் ரியாக்ஷன் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹைட்ரஜன் ஆக்சிஜன். இந்த எக்ஸாம்பிள் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுறேன். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த ரியாக்டன்னு சொல்லுவோமா?
ப்ராடக்ட்டில் என்ன கிடச்சிருக்கு, வாட்டர் கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஹைட்ரஜன்றது ஏ, ஆக்சிஜன்றது பி, ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் கம்பைன் ஆகி வாட்டர் அப்படின்ற ஒரே ப்ராடக்டை எனக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ 2 ரியாக்டன்ட் கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட் எனக்கு கொடுக்கும் அப்படின்னா அது காம்பினேஷன் ரியாக்ஷன். மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னது? ஸோ 2 or more reactants combine to form a single product. அதுதான் என்னென்னு சொல்லலாம், நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்களா, ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி எனக்கு ஒரு வாட்டர் கொடுக்குது. ஸோ அது காம்பினேஷன் ரியாக்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஒரு பீக்கரில் குயிக்லைம் எடுத்துக்கேன். குயிக்லைம்ன்றது என்னென்னா கால்சியம் ஆக்சைடு, CaO. இதுதான் குயிக்லைம்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட் கிளாஸ் பீக்கரில் எடுத்துக்கோங்க. இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணும்போது இந்த கால்சியம் ஆக்சைடு வாட்டர் கூட கம்பைன் ஆகி ரியாக்ட் ஆகி எனக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் லைம். இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நிறைய ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதுங்க. ஸோ அந்த பீக்கரை தொட்டு பார்த்திங்கன்னாப்பா பயங்கர சூடாக இருக்கும். சரிங்களா? இதனால தான் அதை ஹாட் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஹீட்டை அது டாலரேட் பண்ணணும், அது தாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ குயிக்லைம் கால்சியம் ஆக்சைடு, அது கூட நான் வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அது பேர் ஸ்லாக் லைம். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன். சரிங்களா? நிறைய தடவை கொஷின்ஸில் இது கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்கூலில் கூட கேட்டிருப்பாங்க, இனியும் கூட கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ குயிக்லைம் வாட்டர் 2 ரியாக்டன்ட் சேருது, கால்சியம் ஹைட்ராக்சைடுன்ற ஒரு ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாங்க. ஏன்னா கால்சியம் ஆக்சைடுன்றது ஒரு ரியாக்டன்ட், வாட்டர்ன்றது ஒரு ரியாக்டன்ட். ஸோ 2 ரியாக்டன்ட் சேர்ந்து எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. ஸோ இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது காம்பினேஷன் ரியாக்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ குயிக்லைம் கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அப்போ நிறைய ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ பீக்கர் ரொம்ப சூடாகிடும். இந்த ரியாக்ஷன் ஸ்டோரியை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். அதையே தான் நான் திரும்ப அடுத்த ஸ்லைடில் கொடுக்குறேன் பாருங்கள். கால்சியம் ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது, எனக்கு என்ன கிடைக்குது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஆக்சைடுக்கு இன்னொரு பேர் என்னங்க யோசிக்கிறீங்களா? கால்சியம் ஆக்சைடோட இன்னொரு பேர் என்னது? கரெக்டாக சொல்லிட்டீங்க. கால்சியம் ஆக்சைடோட இன்னொரு பேர் குயிக்லைம். ஸோ அது வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அது பேர் என்னது? ஸ்லாக் லைம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை கார்பன் டை ஆக்சைடு கூட பாஸ் பண்ணும்போது ஒரு மில்கி கலரில் மாறுது, அதாவது ஒயிட் ப்ரெசிபிடேட் கிடைக்கும். ஸோ இதுவுமே நிறைய ரியாக்ஷனில் கேட்பாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணும்போது இல்லை எந்த கேஸ் பாஸ் பண்ணும்போது ஒயிட் ப்ரெசிபிடேட் கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணும்போது. ஸோ கால்சியம் ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். இது காம்பினேஷன் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள். ஸோ கால்சியம் ஆக்சைடை குயிக்லைம்னு சொல்லுவோம், கால்சியம் ஹைட்ராக்சைடை ஸ்லாக் லைம்னு சொல்லுவோம். அது கூட கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணும்போது மில்கி அப்பியரன்ஸ் கிடைக்குது, அதாவது ஒயிட் ப்ரெசிபிடேட் கிடைக்குது. ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ சொல்யூஷன் ஆஃப் ஸ்லாக் லைம், அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதை ஸ்லாக் லைம்னு சொல்லுவோம். அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? வீடெலாம் ஒயிட் வாஷ் பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஒயிட் வாஷிங்க்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரே நாளில் ஷைனிங் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா பாருங்கள், சுண்ணாம்பு அதாவது ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உடனே அந்த ஷைனிங் கொடுக்காது. 2-3 நாள் கழிச்சு தான் அந்த ஷைனிங்கே செவுத்தில் தெரியும். ஏன் அப்படின்னா அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணிவிட்டு கால்சியம் கார்பனேட்டை கொடுக்கும். இந்த கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வாலில் செவுத்தில் அந்த ஒயிட் கலர் க்ளாஸி அப்பியரன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. அது ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோமா? லைம் வாட்டர் மில்கி மேக்ஸ் லைம் வாட்டர் மில்கி. சரிங்களா? இதுவுமே காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கால்சியம் ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அது அகைன் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் அண்ட் வாட்டர் கிடைக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ லைம் வாட்டர் கூட கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பாஸ் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது, விச் மேக்ஸ் லைம் வாட்டர் மில்கி. சரிங்களா? இது மறக்கக்கூடாது. இந்த மில்கி அதாவது ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும் எப்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணும்போது.
இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு. பர்னிங் ஆஃப் கோல். ஸோ பர்னிங் ஆஃப் கோல்னு கொடுத்து இது என்ன ரியாக்ஷன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ கோல் எதுவுமே வந்து ஃபியூவலில் எல்லாமே கார்பன் தாங்க அதிகமாக இருக்கும். எரிபொருள் எப்போவுமே கார்பன் தான். அந்த கார்பனை நான் பேர்ன் பண்ணும்போது ஆக்சிஜன் இருந்தால் தான் பேர்னே ஆகும்ல, அது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பொருள் பேர்ன் ஆகணுன்னாலும் என்ன தேவை நம்மளுக்கு? ஆக்சிஜன் தேவை. அந்த எந்த ஒரு பொருள் பேர்ன் ஆனாலும் அதுக்கு வெளியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இது சிம்பிள் லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? எரிபொருள் எப்போவுமே கார்பனாக இருக்கும். அது எரியணும் அப்படின்னா ஆக்சிஜன் எனக்கு தேவை. எரிஞ்சதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். ஸோ கார்பன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, சரிங்களா? இதுவுமே காம்பினேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பாருங்கள், சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆன் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் சைட். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மாஸா அதை தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது, சரிங்களா? இப்போ அடுத்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் 2 or more சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக பிரேக் டவுன் ஆகிறது பேர் தான் டீகம்போசிஷன். அதாவது காம்பினேஷன் ரியாக்ஷனில் 2 ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தோமா? டீகம்போசிஷனில் ஒரு ரியாக்டன்ட் 2 ப்ராடக்டாக பிரிகிறது பேர், பிரேக் டவுன் ஆகிறது பேர் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு பொருள், ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் 2-3 பொருளாக பிரேக் டவுன் ஆகி போச்சுன்னா அது டீகம்போசிஷன் சொல்லலாம், சரிங்களா? ஸோ காம்பினேஷனில் A+B will give me ABயில் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா AB டீகம்போஸ் ஆகி ஏவாகவும் பியாகவும் பிரியுது. பாருங்கள், டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் AB அப்படின்ற ரியாக்டன்ட் டீகம்போஸ் ஆகி A and B அப்படின்ற 2 ப்ராடக்டை எனக்கு கொடுக்குது. ஸோ அது காம்பினேஷனுக்கு அப்படியே உல்ட்டா தானேங்க இது. காம்பினேஷனில் A+B give you ஏபின்னு பார்த்தோம். இங்கே டீகம்போசிஷனில் ஏபி வந்து ஏ அண்ட் பியாக ஸ்ப்ளிட் ஆகுது, இல்லை பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிளுமே ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற எக்ஸாம்பிள் தான் நான் இந்த ஸ்லைடில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 ஃபெரஸ் சல்ஃபேட் க்ரீன் கலராக இருக்குங்க. அதை நான் ஹீட் பண்ணும்போது அது டீகம்போஸ் ஆகி ஃபெரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு 3ஆக பிரியுது. ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணி டீகம்போஸ் பண்ணும்போது ஃபெரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுன்னு 3ஆக பிரியுது. ஸோ க்ரீன் கலரில் இருந்த ஃபெரஸ் சல்ஃபேட் டீகம்போஸ் ஆகி ஃபெரிக் ஆக்சைடாக மாறினோன்னா அதோட கலர் என்னென்னு பாருங்கள், ப்ரௌன் கலர். இது சில நேரம் கேட்பாங்க. அதாவது க்ரீன் கலர் காம்பவுண்ட் ஆன் டீகம்போசிஷன் வில் கிவ் ப்ரௌன் கலர் காம்பவுண்ட். ஸோ வாட் இஸ் எக்ஸ் அண்ட் வாட் இஸ் ஒய்லாம் கேட்பாங்க, சரிங்களா? கேட்டிருப்பாங்க ஏற்கனவே ஸ்கூல் எக்ஸாமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி கொஷின். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணும்போது அது டீகம்போஸ் ஆகி ஃபெரிக் ஆக்சைடாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாகவும் 3ஆக பிரியுது. ஸோ இது டீகம்போசிஷன் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள். டீகம்போசிஷன்லேயே 3 விதமான டைப் இருக்குங்க. தெர்மல் டீகம்போசிஷன், சரிங்களா? ஸோ டீகம்போசிஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 3 டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? எதை பேஸ் பண்ணி அது டீகம்போஸ் ஆகுது, எதோட உதவினால் அது டீகம்போஸ் ஆகுது. ஸோ பாருங்கள், தெர்மல் ஹீட் யூஸ் பண்ணோன்னா தெர்மல், கரண்ட்டை யூஸ் பண்ணோன்னா எலக்ட்ரிக், லைட்டை யூஸ் பண்ணோன்னா ஃபோட்டோ. ஸோ ஹீட்டை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட் டீகம்போஸ் ஆச்சுன்னா தெர்மல் டீகம்போசிஷன். எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறனால அது டீகம்போஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் டீகம்போசிஷன். ஃபோட்டோ அதாவது லைட், சன்லைட் பாஸ் பண்ணி அது டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபோட்டோ டீகம்போசிஷன். 3 டைப் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? டீகம்போசிஷனில் 3 டைப் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். தெர்மல் டீகம்போசிஷன். ஸோ கால்சியம் கார்பனேட் இவங்க எப்படி கிடைக்கிறாங்க? கால்சியம் ஹைட்ராக்சைட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணும்போது இந்த கால்சியம் கார்பனேட் கிடைக்குதா? இதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரிஞ்சிருவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு காம்பவுண்ட் 2 காம்பவுண்ட் இல்லை 3 காம்பவுண்டாக பிரிகிறது பேர் தான் டீகம்போசிஷன். அதுக்கு ஹீட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது பேர் தெர்மல் டீகம்போசிஷன். ஸோ பாருங்கள், கால்சியம் கார்பனேட் அது நான் ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியுது. ஸோ அதனால் இதை நான் தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? தெர்மல் டீகம்போசிஷன் என்ன? ஸோ நான் டீகம்போசிஷன் ப்ராசஸ் ஹீட் எனர்ஜினால் நடக்குது அப்படின்னா அதை தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாமா?
சரிங்களா. இப்போ அடுத்த டைப் பார்க்க போகிறோம், அதாவது எலக்ட்ரிக் டீகம்போசிஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் டீகம்போசிஷன் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணுறதுனால, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறதுனால ஒரு காம்பவுண்ட் 2 காம்பவுண்டாக பிரிஞ்சுது அப்படின்னா அது எலக்ட்ரிக் டீகம்போசிஷன். ஸோ வாட்டர் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரியுது. ஸோ அதனால் நான் இது என்னன்னு சொல்லலாம், எலக்ட்ரிக் டீகம்போசிஷன் சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக சொல்லாங்க. ஸோ ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ண அப்படின்னா தெர்மல் டீகம்போசிஷன். ஸோ ஹீட் அப்படின்னாவே தெர்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீகம்போசிஷனை ஒரு காம்பவுண்ட் 2 இல்லை 3 காம்பவுண்டாக பிரிகிறது தான் டீகம்போசிஷன். அதுக்கு ஹீட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தெர்மல் டீகம்போசிஷன். எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எலக்ட்ரிக் டீகம்போசிஷன். மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், டீகம்போசிஷன்னாவே ஒரு காம்பவுண்ட் 2-3 சின்ன சின்ன சிம்பிள் காம்பவுண்டாக பிரேக் டவுன் ஆகிறது பேர் தான் டீகம்போசிஷன். காம்பினேஷனை 2 காம்பவுண்ட் வந்து கம்பைன் ஆகி ஒன்று கொடுக்கும். சரிங்களா. இப்போ அடுத்து ஃபோட்டோ டீகம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோ அப்படின்னாவே லைட். ஓகேங்களா. இதுவும் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் பாருங்கள். சில்வர் குளோரைடு, AgClனா சில்வர் குளோரைடு, அது ஒயிட் கலரில் இருக்கும். அதை அப்படியே தூக்கிட்டு போய் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா அந்த ஒயிட் கலர் கிரே கலரில் மாறிடும். ஏன் மாறுது அப்படின்னா அந்த சன்லைட் வந்து சில்வர் குளோரைடை பிரிக்குது, பிரேக் டவுன் பண்ணி சில்வராகவும் குளோரினாகவும் செப்பரேட் பண்ணுது. அந்த குளோரின் கேஸ் ஆகி மேலே போயிடும், கீழே சில்வர் மட்டும் தங்கிட்டு இருக்கும். அந்த சில்வர் கிரே கலரில் ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஸோ ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய சில்வர் குளோரைடு எப்போவுமே ஒயிட் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வர் குளோரைடு எப்போவுமே ஒயிட் கலர். அதில் சூரிய ஒளி பட்டோன்னே அந்த சில்வர் குளோரைடு சில்வராகவும் குளோரைடாகவும் பிரிஞ்சு குளோரின் கேஸாக மேலே போயிடும், சில்வர் மட்டும் கீழே தங்கி இருக்கும். அது நம்ம வச்சுருக்க சைனா டிஷ்லேயே இருக்கும், அது கிரே கலரில் இருக்கும். மறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ சில்வர் குளோரைடு ஒயிட் கலர், அது ஸ்ப்ளிட் ஆகி சில்வர் ஃபார்ம் ஆனோன்னு நம்மளுக்கு கிரே கலரில் கொடுக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், சில்வர் புரோமைடு. அதே மாதிரி தான் சன்லைட்டில் சில்வர் குளோரைடுக்கு பதிலாக இப்போ நான் சில்வர் புரோமைடு வைக்கிறேன்னு வைங்களேன். சில்வர் புரோமைடு வந்து லைட் எல்லோ கலரில் இருக்கும், சில்வர் குளோரைட் ஒயிட் கலரில் இருக்கும், சில்வர் புரோமைட் லைட் எல்லோ கலரில் இருக்கும். சூரிய ஒளி பட்டோன்னே திரும்ப சில்வராகவும் புரோமினாகவும் பிரியும். புரோமின் அகைன் குளோரைட் போன மாதிரி கேஸாக மேலே போயிடும். கீழே வந்து நம்ம வச்சுருக்க பிளேட்டில் சில்வர் மட்டும் தான் இருக்கும். சில்வர் வந்து எப்போவுமே கிரே கலர் தாங்க. சில்வர் குளோரைட் ஒயிட் கலர், சில்வர் புரோமைட் லைட் எல்லோ கலர். எது வச்சுருந்தாலும் சரி, சூரிய ஒளி பட்டோனையே அது பிரேக் டவுன் ஆகி சில்வர் மட்டும்தான் கீழே இருக்கும், குளோரின் புரோமின் எல்லாமே மேலே போயிடும், கேஸாக போயிடும். சில்வர் வந்து எப்போவுமே கிரே கலரில் தான் இருக்கும், மறந்துடாதீங்க. சில்வர் குளோரைட் என்ன கலர்? ஒயிட் கலர். சில்வர் புரோமைட் லைட் எல்லோ கலர். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, ஃபோட்டோகிராஃபிக்கு, அந்த ஃபிலிம் மேக்கிங்க்கு, இதுக்கெலாம் இந்த சில்வர் புரோமைடை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. இந்த ஃபிலிம் பண்ணுறது அப்போல்லாம் ஃபோட்டோ வந்து ஃபிலிம் டெவலப் தானே பண்ணுவாங்க, இப்போ தானே எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கெலாம் வந்து இந்த சில்வர் புரோமைடை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இதுவுமே உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சில கொஷின்ஸ் நான் ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்கிங் கொஷின்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே இதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இந்த ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் போடுங்க. அப்போ எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், வீடியோ பசங்க பார்த்து புரிஞ்சிருக்குப்பா அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் சேஞ்ச்? பாய்லிங் ஆஃப் வாட்டர் டு கிவ் வாட்டர் வேப்பர், தண்ணியை சூடு காட்டும் போது வாட்டர் வேப்பராக மாறுது. ஐஸை மெல்ட் பண்ணும் போது தண்ணியாக மாறுது. டிசோலேஷன் ஆஃப் சால்ட் இன் வாட்டர், சால்ட்டை தண்ணியில் போட்டு கரைக்கிறது. கம்பஷன் ஆஃப் LPG. இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்றது நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஒயிட் சில்வர் குளோரைட் இன் சன்லைட் டர்ன்ஸ் டு, ஒயிட் கலர் இருக்க சில்வர் குளோரைட் சன்லைட் பட்டோன்னே எப்படி டேர்ன் ஆகுது, என்ன கலரில் டேர்ன் ஆகுது? கிரேவா, இல்லை ஒயிட்லேயே இருக்குமா, எல்லோ கலரில் மாறுமா, ரெட் கலரில் மாறுமா? இதோட ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொஷின் நம்பர் 2ன்னு போட்டு ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதும் சொல்லுங்கள். ஓகேங்களா. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி யூசர்ஸ் decomposition of silver chloride, decomposition of silver bromide, both, none of this. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபிக்கு சில்வர் குளோரைட் டீகம்போசிஷன் யூஸ் பண்ணுவாங்களா, சில்வர் புரோமைட் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை இது ரெண்டுமே இல்லையா என்னன்றதும் இந்த 1, 2, 3 அப்படின்னு நம்பர் போட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது ரீச் ஆகட்டும். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கனால இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும், எது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அந்த எனக்கு கமெண்டில் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நான் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ கமெண்ட்ஸில் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் எந்த சாப்டருக்கு உங்களுக்கு போடணும், எது கஷ்டமாக இருக்குது அப்படின்றத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சர் இந்த கோவிட் டைமாக இருக்குது, ரெய்னி சீசன்ஸ் வேறு இருக்குது. ஸோ உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க, வீட்லேயே இருங்க. எல்லா ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ மாஸ்க் போட்டுக்கோங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஸோ வீட்டில் இருந்து சேஃபாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர்ஸ் போடுங்க. உங்களுக்கு என்ன வீடியோஸ் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. சரிங்களா? கிரேஸ் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.